நீரில் கரையும் உயிர்ச்சத்துக்கள். நீரில் கரையும் உயிர்ச்சத்துக்கள் எளிதில் நீரில் கரையக்கூடியவை. எனவே உடலில் சேமிக்க இயலாது. இதன் காரணமாக உடல் அன்றாடம் இச்சத்துக்களை பெறுவது அவசியம். திசுக்களின் உருவாக்கம் மற்றும் சக்தி வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் செல் நொதிகளுக்கு சக நொதியாக பி உயிர்ச்சத்துக்கள் வளர்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன. இத்தொகுப்பில் 8 உயிர்ச்சத்துக்கள் உள்ளன. உயிர்ச்சத்து B1 தயாமின் நமது உடலுக்கு சக்தியை தரக்கூடிய குளுக்கோஸை உருவாக்கும் ஆக்சிகாரண செயல்பாடுகளில் வினையூக்கியமாக தயாமின் செயல்படுகிறது. உயிர்ச்சத்து B1 அவசியமான சகநொதியாகும். இது கார்போஹைட்ரேட்டுகள், புரதம் மற்றும் கொழுப்பிலிருந்து சக்தியை பெற உதவுகிறது. உயிர்ச்சத்து B1 இல்லாமல் நமது உடல் உண்ணும் உணவிலிருந்து சக்தியை பெற இயலாது. எனவே இதனை பசித்தூண்டு உயிர்ச்சத்து என அழைக்கின்றோம். இது மனிதர்களிடத்தில் பசியை தூண்டுகிறது. உயிர்ச்சத்து B1 பயன்கள். தயாமின் பசியை தூண்டி இயல்பை வளர்ச்சிக்கு உதவுகிறது. நரம்புகள் மற்றும் மனமயக்கம் எளிதில் மற்றும் ஓய்வற்ற நிலையை கட்டுப்படுத்துகிறது. வளர்ச்சியை அதிகரித்தல், இதய தசைகளை பாதுகாத்தல் மற்றும் மூளையின் செயற்பாட்டை தூண்டுதல் ஆகிய பணிகளையும் செய்கிறது. இரைப்பை, குடல் அசைவுகளை அதிகரித்து மலச்சிக்கலிலிருந்து விடுபட உதவுகிறது. இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஆரோக்கியமான தோல் பெற உதவுகிறது. தயாமின் நிறைந்த ஆதார உணவுகள். முழு தானியங்கள், கோதுமை, அரிசி, ஓட்ஸ், ஈஸ்ட், சூரியகாந்தி விதைகள், வேர்க்கடலை, கடலை, குடைமிளகாய், முள்ளங்கி, பீட்ரூட், மீன், இறால், அவரை, கொட்டை வகை, கோதுமை முளைக்கருத்து, வேக வைத்த அவரை, முழுதானிய ரொட்டி, செறிவூட்டப்பட்ட தானியம், முட்டை போன்றவை ஆகும். தயாமின் குறைநோய் அறிகுறிகள். பசியற்ற மற்றும் குறை செரிமான நிலை, தசை சோர்வு மற்றும் களைப்பாக உணர்தல், குறை இருதய துடிப்பு மற்றும் இரைப்பை குடல் பகுதிகளில் பிரச்சனை, தூக்கமின்மை மற்றும் மனசோர்வு, உடல் எடை இழைத்தல், கால்களில் தசைப்பிடிப்பு, செரிமான கோளாறு. தயாமின் குறைவினால் பெரிபெரி என்னும் நோய் ஏற்படுகிறது. 3 வகையான பெரிபெரி நிலை உருவாகிறது. உலர்ந்த பெரிபெரி, இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றது. ஈர பெரிபெரி, இது இதயத்தை பாதிக்கிறது. சிசு பெரிபெரி, இது குழந்தைகளிடையே காணப்படுவது. உயிர்ச்சத்து B2 நீரில் கரையக்கூடிய மற்றும் நெருப்பினால் அழிவுற தன்மை கொண்ட சத்து ரிப்போப்ளோவின் ஆகும். இது மிக எளிதாக குடல் பகுதியிலிருந்து உட்கரிக்கப்படுகிறது. மேலும் அதிகமாக உள்ள சத்து சிறுநீரின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. இச்சத்து ஆரோக்கியமான தோல் மற்றும் தெளிவான பார்வை பெற அவசியமாகிறது. உயிர்ச்சத்து B2 பணிகள். கண்களின் ஆரோக்கியம் மற்றும் கண்களில் சிரமம் போக்குவரத்திலும் முக்கிய பங்காற்றுகிறது. இரத்த சிவப்பணு உருவாக்குவதில் துணை புரிகிறது. வாய், உதடு, நாக்கு ஆகியவற்றின் சளி ஜவ்வு உட்பூச்சை பலப்படுத்துகிறது. இயல்பான வளர்ச்சி மற்றும் காயங்கள் குணமடையவும் அவசியமாகிறது. ஒவ்வொரு செல்லின் செயல்பாட்டிற்கும் அவசியமாகிறது. செல்கள் ஆக்சிஜன் துணை கொண்டு சக்தி செறிந்த உணவுகளிலிருந்து குளுக்கோஸ் தயாரிக்க உதவுகிறது. ரிப்போப்ளேவின் நிறைந்த ஆதார உணவுகள். ஈஸ்ட், பால், தயிர், பாலாடை கட்டி, முட்டை, கோழி, இறால், பன்றிக்கறி, பசலைக்கீரை, கேரட் இலைகள், பீட்ரூட், தீட்டப்படாத அரிசி, அவரை, முளைக்குருத்து, மொச்சை, பழங்களானவை வாதுவை பழம், பப்பாளி, சீத்தாப்பழம் மற்றும் கொட்டை வகைகளான வாதுவை, கொட்டை, பாதாம் ஆகியன ரிப்போப்ளேவின் செறிந்த ஆதார உணவுகளாகும். பால் பொருட்கள், முட்டை, இறைச்சி ஆகியவற்றில் அதிக அளவு உள்ளது. பச்சிலை காய்கறிகள் மற்றும் செறிவூட்டப்பட்ட தானியங்களில் குறைந்த அளவில் உள்ளது. ரிப்போப்ளேவின் குறைநோய் அறிகுறிகள். கிலோசிஸ், வாயின் ஓரங்களில் வெடிப்பு மற்றும் சிவந்து காணப்படுதல். கிளைசைடிஸ், வழவழப்பான வலியுடன் கூடிய சிவந்த நாக்கு. தொண்டைப்புண். கண் மற்றும் கண்ணிமைகள் அலர்ஜி, பிரகாசமான ஒளிக்கு கண் கூசுதல், கண் எரிச்சல், கண்களில் நீர் வழிதல், பிரகாசமான மற்றும் குறை வெளிச்சத்தில் பார்க்க இயலாமை, தோல் புண்கள் மற்றும் செரிமான கோளாறுகள்.